ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புது வீடியோட உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கேன். இது என்ன வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. வரலட்சுமி ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அதுக்காக சேரீ ட்ராப்பிங் தான். இது வந்து ஒரு சிம்பிளான சேரீ எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா டபுள் ஃபோல்டு வந்து பண்ணிக்கணும். நம்ம உங்களோட இது ஹைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவு ஹைட்டுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து சேரீ வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ராஸை பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த குண்டு ஊசி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னா அப்போ வந்து சேரீ வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எங்கே வரைக்கும் நம்ம வந்து அந்த ப்ளீட்டிங் இது எடுக்கிறோமோ அங்கே வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக வந்து இந்த குண்டு ஊசி வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த குண்டு ஊசி பார்த்திங்கன்னா நான் இதுக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். வரலட்சுமி ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொன்னால் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைங்களா. சாரீ ட்ராப்பிங் பார்த்திங்கன்னா புதுசாக தான் சாரீஸ் நான் வாங்கியிருந்தேன். எல்லாம் ஒரே வாட்டி வாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். அது வந்து காசு வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன்ல, அதில் தான் வாங்கியிருந்தேன் நான். இதுக்காக பார்த்திங்கன்னா குண்டு ஊசி, அப்புறமா துணி கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் கிடைக்குது. பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அந்த மர கிளிப்பு வந்து ஈஸியாக எல்லா கடைகளில் கிடைக்குது. அது வாங்கி வச்சுக்கணும்னா நம்ம சேரீ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட்டிங் எடுத்துக்கிறேன் நான். கையில் பிடிக்க முடியாது ரொம்ப ப்ளீட்ஸ் ஆன பேர். அந்த டைமில் வந்து கிளிப்பு வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். ஒரு 10 ப்ளீட் எடுத்த பேர் இப்போ செக்யூர் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பு போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ப்ளீட்டிங் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ப்ளீட் பண்ணி வச்சிட்ட பேர் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ, எந்த மாதிரி போட்டால் நல்லா தெரிவாங்களான்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம வரலட்சுமிக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னே, வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னே வந்து நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிட்டோம்னா, ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப வேலை இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ப்ளீட் எடுத்து வச்சிட்டோம்னா அன்றைக்கி நாள் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்து நேரத்தோடு பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 முழம் அளவுக்கு வந்து நான் விட்டுருந்தேன் இந்த முந்தானிக்காக. இன்றைக்கி வந்து இது வந்து நான் ஒரு ஃப்ராக் மாடலில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், வெரைட்டியான வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் நான் போட்டிருக்கிற வீடியோஸ் கூட இருக்குது, அதிலும் நீங்கள் பார்க்கலாம். யாருக்காவது தெரியலன்னா ஒரு 2-3 வாட்டி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி சேரீ ட்ராப் பண்ணுறது வந்துடும். ரொம்ப கஷ்டம்னால ஒன்றும் இல்லை. 2 நாள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஆராமாக வந்து நீங்கள் வந்து சேரீ ட்ராப்பிங் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஒரு 3 ப்ளீட் தான் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ப்ளீட் பண்ணிட்ட பேர் வந்து நம்ம குண்டு ஊசினால் வந்து செக்யூர் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம சாரீ கட்டும் போது வந்து அப்போ வேணுன்ற போது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேபிள் வந்து மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம கல்ஷம் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த வாட்டி நான் டேபிள், அந்த குட்டி டேபிள் இருந்துச்சு என்கிட்ட, அந்த டேபிள் எங்கே வச்சுட்டேன்னு தெரியல. அதுக்காக வந்து நான் வந்து என்கிட்ட ஒரு புது டப்பு இருந்துச்சு, அது மேலே வந்து ஒரு துணி போட்டுட்டு நான் வந்து அதை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே வந்து தவுளை வச்சுருக்கேன். இந்த தவுளிக்கு வந்து நம்ம குச்சியெல்லாம் ஃபஸ்ட்டே கட்டி வச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி பாருங்கள், போடும்போது வந்து அந்த கிளிப்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு கயிறுலேருந்து கட்டிட்டு வந்து அந்த நம்ம பின்னாடி என்ன கயிறு குச்சி வச்சுருக்கோமோ அந்த தவுளையோட கழுத்து வருது பாருங்கள், அந்த தவுளையோட பாகத்தில் வந்து நம்ம வந்து டைட்டாக வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். நம்ம செய்ய தெரியும் நம்மளுக்கே எங்கேருந்து எந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செய்ய அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இப்போ போடும்போது நான் நினச்சது வந்து ஒரு மாடலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்தம்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியே நான் பண்ணிட்டேன். அது வந்து ஃப்ராக் மாதிரி தெரியுது பாருங்கள். நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் எந்த மாதிரி நல்லா தெரியுதுன்னு சொல்லிவிட்டு. நீங்களும் ரெடி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். இது ஒன்றும் இல்லை, பின்னாடி இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு பின், அந்த பக்கம் ஒரு பின் போட்டுட்டு வந்து அது வந்து நான் இது பண்ணும்போது ஃப்ராக் மாடலில் வந்துச்சு.
உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து saree மாதிரி கூட போட்டுக்கலாம். அது கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட எந்த ஜுவல்லரிஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு. நம்ம போட்டு வந்து அப்படியே எடுத்து டைரெக்டாக போட வேண்டாம். ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா மஞ்சள் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து போடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எது இருக்கோ நம்மக்கிட்ட அதை வந்து போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணும்போது லக்ஷ்மி தாயார் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவாங்க. இது வந்து போன வருஷம் நான் வாங்கியிருந்த ஃபேஸு. இதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். தேங்காயில் நம்ம வந்து இந்த கயிறு கட்டி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு saree ட்ராப்பிங் பண்ணும்போது அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து கல்ச்சர் மாதிரி அது மேலே வச்சிடலாம். இந்த ஜடை எல்லாம் கூட நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன். எல்லாமே ஒரே வருஷத்தில் ஒரே வாட்டி வாங்க முடியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடலாம். செட் பண்ணிட்ட பிறகு அப்புறமா வந்து இந்த பூ வந்து போட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுறாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.